வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளில் ஒன்றான ஒரு கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பாறைகளை வந்து அடுக்கடுக்கா வச்சு இந்த சுவரை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதுதான் முதல் நுழைவாயில். இந்த நுழைவாயிலோட பேரு புலிமுக நுழைவாயில். இந்த சின்ன நுழைவாயில் வந்து பொதுவாக வீரர்களுக்காக இருக்கலான்ட்டு நினைக்கிறேன். குளத்துக்கு போறதுக்கு சில படிக்கட்டு அமைப்புகளும் இருக்கு. இது நந்தி சிலையோட தலை உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறத பார்க்க வீரர்கள் வந்து எதிரி படையினை வந்து கண்காணிக்கிறதுக்காக இருக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் செங்கற்களாலேயே செஞ்சிருக்கிறாங்க. ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், தமிழ்நாட்டிலேயே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளில் ஒன்றான ஒரு கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோட்டையோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோட்டையை வந்து மலையோட ஒன்றிணைச்சு வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது வந்து 10 லேயர்களா இந்த மலையை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோட்டையில வந்து 10 நுழைவாயில்களும் 12 மதில் சுவர்களும் இருக்கு. இந்த கோட்டை வந்து சங்ககிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த சங்ககிரிங்கிற பேர் எதனால வந்துச்சுன்னா, இந்த கோட்டை வந்து சங்கு போன்ற வடிவத்துல இருக்கிறதுனாலையும் கிரிங்கிற சொல்ல வந்து மலைகளை குறிக்கிறதுனாலையும் இந்த இடத்தோட பேர் வந்து சங்ககிரின்னு சொல்றாங்க. நம்ம வந்திருக்கிறதா சங்ககிரி கோட்டை. வாங்க இந்த கோட்டையில என்னென்ன இருக்கு, அந்த 10 நுழைவாயில்களும் எப்படி இருக்கு, அது எப்படி கட்டியிருக்கிறாங்க, அந்த 12 மதில் சுவர்கள் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உள்ள ஒரு மசூதியும் இருக்குன்னு சொல்றாங்க, கோயில்களும் இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கோட்டையோட நுழைவாயில். இந்த சங்ககிரி கோட்டை இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இயங்குது. இந்த பலகையை வந்து நீங்க கோட்டையோட என்ட்ரன்ஸ்லயே பார்க்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஆல்ரெடி நீங்க இந்த சங்ககிரி கோட்டைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கோட்டைக்கு மேல வந்து சின்ன சின்ன இடைவெளி விட்டு இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த இடைவெளி விட்டு கட்டின அந்த கட்ட அமைப்பு எதுக்காகன்னு நான் நினைக்கிறேன்னா, எதிரி படைகள் வந்து போர் தொடுத்து வராங்கன்னா அந்த நேரத்துல வந்து இந்த கோட்டையில இருக்கிற வீரர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த எதிர்ப்படையை கண்காணிச்சு அந்த இடத்துல இருந்து தாக்குறதுக்கும் இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கற்களை பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய கற்களா இருக்கு. இது பார்க்கறதுக்கே மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பாறைகளை வந்து அடுக்கடுக்கா வச்சு இந்த சுவரை வந்து கட்டியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. அதுவும் கிபி 15ஆம் நூற்றாண்டுல வந்து விஜயநகர பேரரசால கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்பயே இந்த மாதிரியான கோட்டைகளை வந்து கட்டியிருக்கிறாங்கன்னா பார்க்கறதுக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கற்கள்லாம் பாருங்க, மிகவும் பெரிய பெரிய பாறை கற்களா இருக்கு. இதுதான் முதல் நுழைவாயில். இந்த நுழைவாயிலோட பேரு புலிமுக நுழைவாயில். இந்த இடத்துல பாருங்க, ஒரு சின்ன முகம் வச்சு ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த முதல் நுழைவாயிலான புலிமுக நுழைவாயில கடந்து உள்ள போன உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், வாங்க உள்ள போலாம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, எதிர்ப்படைகள் வந்து கோட்டைகளுக்குள்ள வரும்போது நம்ம இந்த கோட்டையை சார்ந்த வீரர்கள் வந்து இந்த இடத்துல நின்று இருப்பாங்க. ஆனா எதிர்ப்படைகள் வர அவங்களுக்கு வந்து இங்க வீரர்கள் இருப்பாங்கனாலே தெரியாது. இங்க இருக்கிற வீரர்கள் வந்து சுலபமா எதிர்ப்படைகளை வந்து தாக்குறதுக்கு இந்த கோட்டையை வந்து சிறப்பா வடிவமைச்சிருக்கிறாங்க. புலிமுக வாயில வந்து கடந்து வந்துட்டோம். இப்ப 2வது வாயிலான கல்கோட்டை வாயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த கல்கோட்டை வாயில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன நுழைவாயில். இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய நுழைவாயில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. மிகப்பெரிய கதவுகள் மூடப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய நுழைவாயில் வந்து மன்னர்கள் வந்து யூஸ் பண்றதுக்காக இருக்கலாம். இந்த சின்ன நுழைவாயில் வந்து பொதுவாக வீரர்களுக்காக இருக்கலான்ட்டு நினைக்கிறேன்.
இந்த இரண்டாவது வாயிலான கல்கோட்டை வாயில கடந்து வந்த உடனே ஒரு சின்ன மண்டபம் தெரியுது. இங்க வந்து நிறைய புடைப்பு சிற்பங்களை வந்து பார்க்க முடியுது. ரொம்பவும் நேர்த்தியா அழகா கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஆஞ்சநேயர் சிற்பத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகான புடைப்பு சிற்பமா இருக்கு. இரண்டாவது வாயிலான கற்கோட்டை வாயில கடந்து உள்ள வந்த உடனே ரைட் சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு குளத்தை வந்து பார்க்கலாம். இந்த குளத்தை வந்து வீரர்கள் வந்து போர்க்காலத்திலேயோ இல்லை மற்ற சமயங்கள்லையோ அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். குளத்துக்கு போறதுக்கு சில படிக்கட்டு அமைப்புகளும் இருக்கு. இது வழியா வந்து வீரர்கள் வந்து இந்த குளத்துல இருக்கிற தண்ணியை வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இந்த குளத்தோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பல அடுக்குகளாக வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த குளத்துக்கு வந்து ஏறி இறங்குற மாதிரி பார்த்த மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு குளத்துக்கு போகிற வழி இருக்குது. ஆப்போசிட் சைட்லேயும் குளத்துக்கு வந்து போகிற வழி இருக்குது. இது வந்து பாறைகளாலேயே அமைச்சிருக்கிறாங்க. இந்த குளத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த கோட்டையை வந்து கிபி 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து குன்னி வேட்டுவன் அப்படிங்கிற மன்னனாலையும் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து 10 அடுக்குகளாக இருக்குது. ஒரு அடுக்குகளையும் ஒரு காலகட்டத்தில் வந்த மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திப்பு சுல்தான் மன்னனாலையும் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து திப்பு சுல்தானுக்கு அப்புறம் வெள்ளைக்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து மேலே வந்து ஒரு கோட்டையை வந்து இந்த கோட்டையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம வீரபத்திரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து நந்தி சிலை இருக்கு. அந்த நந்தி சிலையோட தலை உடைக்கப்பட்ட நிலையில இருக்கு. இதுதான் அந்த நந்தி சிலை. இந்த நந்தி சிலையோட தலை உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து போர்க்காலத்துல வந்து உடைக்கப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க. இந்த சிலையை பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகா இருக்கு. இந்த சிலையோட மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இந்த வீரபத்திரர் கோவிலோட நுழைவாயில வந்து பூட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால உள்ள சுவாமியை வந்து காமிக்க முடியல. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். இதுதான் வீரபத்திரர் சுவாமி. நம்ம இந்த கோட்டையில் இருக்கிற 3வது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இந்த நுழைவாயில் பேர் வந்து கடிகார நுழைவாயில்னு சொல்றாங்க. இதையே கடிகார நுழைவாயில்னு சொல்றாங்கன்னா இந்த இந்த கோட்டையில இருக்கிற வீரர்கள் வந்து அவங்களோட பணி நேரத்தை வந்து சூரிய ஒளியை வச்சு கணக்கிட்டு அவங்களோட பணி நேரத்தை வந்து கணக்கிடுறதா சொல்றாங்க. கீழே பார்த்த நுழைவாயில் மாதிரியே இங்கேயும் ஒரு சின்ன நுழைவாயில் செட்டப் இருக்கு. இதுவும் வீரர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருந்திருக்கலாம். நம்ம 3வது வாயிலான கடிகார நுழைவாயிலை தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்த உடனே முன்னாடி பார்த்தோம்னா கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்கு. இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா கோவில்களும் பூட்டப்பட்ட நிலையில தான் இருக்கு. இந்த கோயிலில் வந்து சிறப்பான நாட்கள்லாம் வந்து நடை வந்து திறக்கப்பட்டு சுவாமிகளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே சென்னகேஸ்வரர் பெருமாள் கோவில் இருக்கு. 4வது கோட்டை வாயிலான ரணமண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியில வந்து இந்த மதில் சுவர் பார்த்தோம். இது வந்து கற்களால கட்டியிருக்கிறாங்க.
அந்த கற்களுக்கு மேலே செங்கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400-500 வருடங்களாயும் இது வந்து இன்னமும் கம்பீரமாக நிலைத்து நிற்கு. இது நார்மலான செங்கல் மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன லேயராக இருக்குது அந்த செங்கற்கள்லாம். அதை வச்சு கட்டியிருக்கிறாங்க. புலிமுக வாசலில் நம்ம பார்த்த மாதிரியான அமைப்பு வந்து இங்கேயும் இருக்குது. இது வழியாக வீரர்கள் வந்து எதிரி படையினை வந்து கண்காணிக்கிறதுக்காக இருக்கலாம். இதுதான் அந்த அமைப்பு. எங்களால் வந்து சரியாக காமிக்க முடியல. இங்கேருந்து வந்து 3வது வாயிலை கடந்து வரும்போதே எதிரி படைகளை வந்து இந்த நாட்டு படைகள் வந்து தாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோட்டையோட 3 வாயில்களை கடந்து 4வது நுழைவாயிலுக்கு வந்திருக்கோம். இந்த நுழைவாயிலோட பேர் வந்து ரணமண்டபம். இந்த ரணமண்டபத்துக்குள்ளே வந்த உடனே ரைட் சைடில் வந்து ஆஞ்சநேயர் சிலை வந்து புடைப்பு சிற்பமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோட்டையோட 5வது வாயிலான புதுக்கோட்டை வாசலுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த நுழைவாயில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த நுழைவாயிலுக்கு வெளியில் வந்து ஒரு சிற்பத்தை வந்து பார்க்க முடியுது. நுழைவாயிலுக்கு உள்ளே வந்த உடனே சில அண்ணில் தான் இருக்கா. இந்த புதுக்கோட்டை வாசல் நுழைவாயிலுக்கு உள்ளே வந்த உடனே சில சிற்பங்கள்லாம் பார்க்க முடியுது. காமதேனு வந்து காமதேனு சிற்பத்தை வந்து பார்க்க. இந்த கோட்டையோட 6வது வாசலான ரொக்கத்தெட்டி வாசலுக்கு வந்துட்டோம். இந்த வாசல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். இந்த ரொக்கத்தெட்டி வாசலுக்கு உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் சிலையை பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற பாறைகளில் வந்து சிவலிங்கத்தை வந்து படிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குகை மாதிரி போகுது. 6 கோட்டை நுழைவாயில்களை வந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாவல்திட்டி வாசல். வாங்க இந்த வாசல் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த வாசலோட மண்டபம். இதை தாண்டி நம்ம போகலாம் 8வது வாசலை நோக்கி. பாவல்திட்டி வாசலை கடந்து வந்த உடனே இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்த சில பேர் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கான தானிய கிடங்காகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. வேறு சில பேர் ஆயுதங்களை சேமித்து வைக்கிறதுக்காக ஆயுத கிடங்காகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் செங்கற்களாலேயே செஞ்சுருக்கிறாங்க. செங்கற்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சின்னதாகவே இருக்குது. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்குறதுக்கு கட்டியிருக்கிறாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது, அழகாகவே இருந்துச்சு. 8வது வாசலான இடி விழுந்தான் பாறைன்னு சொல்கிறாங்க. அந்த வாசலுக்கு பக்கத்தில் அந்த 8வது வாசலுக்கு பக்கத்தில் ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை மேலே இடி விழுந்து அந்த பாறை 2ஆக இருந்திருக்கும். ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. 9வது வாசல் நோக்கி போகலாம். அதுதான் கம்பெனி கேட். பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த இடத்த கட்டினதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோட்டையோட 9வது நுழைவாயிலான கம்பெனி கேட். வாங்க எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். இதுதான் கம்பெனி கேட். இந்த கம்பெனி கேட் வந்து பிரிட்டிஷால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோட்டையோட கடைசி நுழைவாயிலான மைசூர் கேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கோட்டையோட 10வது நுழைவாயில் மைசூர் கேட். இங்கேயும் ஒரு சின்ன மண்டபம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோட்டையோட நீர் மேலாண்மை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. இங்கேயே பாருங்கள் ஒரு குளம் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த இடத்த நீரை தேக்கி வச்சு அவங்க பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த கோட்டைக்கு வரவங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து வாட்டரை கேரி பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபுட் வேணும்னாலும் கேரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.